அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்கள, அவன் சாத்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து உன்னையே சூத்திரன் உன்னை தேவையாமேன்டான் உன்னை அதுன்ட்டான், உன்னை விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான். என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை செந்தில் என்ன சொல்லுவாரு, அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன். ஹாப்பி பர்த்டே டே 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 ஹாப்பி பர்த்டே டே டே அந்த மாதிரி டே போட்டவரு. தம்பி நீ எனக்கு புதுசா சொல்லாத, அங்கிருந்தா வந்திருக்கேன், புரியுதா? அதனால என்ன இப்படி பேசலாமா, பெரியாரை இப்படி, நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா, இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும், திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்காரப்பை 6 அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை 6 அடிமை. ஏங்க என்னது, நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்க, தமிழ் சனியன் காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது. எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுது, நீங்க பிச்சை எடுக்கவா? இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே. உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா? இங்கிலீஷ் நீங்க படிக்கல, படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே. எப்படி இருக்கு? எதையாவது காலையில பொங்கல் மாதிரி தெரியலையே.